இது என்னடா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்த்தா, எஸ், இது என்னோடய பால்கனி பிளான்ட் கலெக்ஷன். இந்த வீடியோவில் என்னோடய பால்கனி பிளான்ட் கலெக்ஷன் ப்ளஸ் என்னோடய டெரஸ் பிளான்ட் கலெக்ஷன்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற பிளான்ட்ஸோட டீட்டெயில்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இனி ஃபர்தரான வீடியோஸில் ஒரு பிளான்ட்டை வாங்கும் போதும் சரி, இல்லை பிளான்ட்டை ரூட் பண்ணும்போதும் சரி, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு விலாகாகவே ஷேர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். HeyAmigos, நான் ஒரு பெரிய பிளான்ட் கிரேஸுங்க. எனக்கு பிளான்ட்ஸ்னால் பிடிக்கும், பெட்ஸ்னால் பிடிக்கும், மோர் தென் ஹியூமன்ஸ். இது ரெண்டுத்துக்கூடயும் நான் அட்டாச்சாக இருப்பேன். என்னோடய சில க்ரஷ் லிஸ்ட்டில் பிளான்ட்ஸும் ஒன்று. என்னோடய வீட்டில் எப்படின்னா டெரஸில் சரி, பால்கனியில் சரி, இல்லை இன்டோர் பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு பாட்டை நான் வச்சுருப்பேன். எனக்கு மோர் தென் இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டை விட என்ன பிடிக்கும்னா இன்டோர் பிளான்ட் அண்ட் ஸ்க்யூலண்ட் பிளான்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸின்றதுக்காக நான் சொல்ல வரல. பட் எனக்கு அந்த மாதிரி பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்டோர் பிளான்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை விட. அண்ட் இந்த பிளான்ட் நித்தியமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பட் இங்கெல்லாம் முல்லைப்பூன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் தான். இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஃபோட்டோ ஸ்னாப்ஸாக எடுத்து வச்சுருந்த ஸ்னாப்ஸ் இதெல்லாம். ஏன்னா எனக்கு அப்போ யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கு அந்த ஐடியா இல்லை. இருந்திருந்தால் ஒரு தடவையும் நான் ஷாப் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு தடவையும் ஒரு பிளான்ட்டை நான் பில்ட் பண்ணும்போதும் சரி, ஏதாவது ஒரு விலாக் நான் எடுத்து வச்சுருப்பேன். அந்த ஐடியா இல்லாததுனால ஜஸ்ட்டு ஸ்னாப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே வச்சுருந்த ஸ்னாப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாமே இப்போ ப்ரெசென்ட்டாக என்னோடய பால்கனிலையும் என்னோடய டெரஸ்லேயும் இதில் இருக்கிற பிளான்ட்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் டைம் நான் ஷாப் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு விலாகாகவே நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் பிளான்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸும் ரிப்ளை வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்டு இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்திங்கன்னா இது பெல்லாரியிலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தது. பெல்லாரிக்கு போய் தான் நீ பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வருவியா எல்லா பிளான்ட்டும் அப்படின்ற சீன்லாம் எனக்கு இல்லைங்க. நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு நர்சரி, அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், இல்லை சும்மா சைக்கிளில் வச்சுட்ருக்க பிளான்ட், இதெல்லாம் அந்த மாதிரி இடத்துல தான் வாங்கினது. சைக்கிளில் விற்றுட்டு இருந்த இடத்துல தான் வாங்கினது. இந்த மாதிரி சைக்கிளில் விற்றுட்டு இருந்த இடமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு பிளான்ட் விற்கிறாங்கன்னு ஒரு ஸ்பார்க் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நான் வண்டியை நிறுத்த சொல்லி நான் அட்லீஸ்ட் ஒரு 2 பிளான்ட்டாச்சும் நான் வாங்கிட்டு போயிடுவேன். வாங்கிட்டு போகலன்னா எனக்கு அந்த டேவே கம்ப்ளீட் ஆகாது. ஐயோ, பிளான்ட்டை பார்த்து வாங்காமல் வந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஒரு 3 months ஒன்ஸ் நாங்கள் போயிட்டு லம்பாக ஒரு 10 ஒரு 15 அந்த மாதிரி பிளான்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கார்டனை நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்பேஸ் மாற்றிட்டே இருப்பேன். விச் மீன்ஸ் புதுசாக அரைவல் வர வர கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறது, இது எல்லாமே பிடிக்கும். அண்டு கார்டனிங் சொல்கிறத விட இது டெரஸ் கார்டனிங் தான். அதாவது கொஞ்சம் மைல்டு சட்டிலான பிளான்ட்ஸ் தான் அதெல்லாம். வெஜிடபிள்ஸும் இருக்குது, ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் இது பாருங்கள், என் பெட்ஸ் டெரஸில் நான் இது வீடியோ எடுக்கும்போது இவங்களோட சேட்டைகளும் இருக்கும். அண்ட் இது என்னோடய க்யூட்டி பை லோரா, ஒயிட் மேட்ச் ஆனதுனால நான் அந்த ஸ்னாப் எடுத்து வச்சுருந்தேன். அண்டு என் பெட்ஸும் இருப்பாங்க. கார்டன் பண்ணும்போது என் பெட்ஸோட அட்ராசிட்டியும் நான் கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துப்பேன். எனக்கு மோஸ்ட்லி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. பட் என் மம்மிக்கு ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும்னால அவங்க அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க. பட் மெயின்டைன் பண்ணுறது எல்லோரும் தான் மெயின்டைன் பண்ணுவோம். அண்டு இந்த டெய்ஸி பூ, இந்த மாதிரி பூக்கெல்லாம் எனக்கு க்ரேஸ் இருக்கிறத விட இந்த மாதிரி இன்டோர் மணி பிளான்ட்டு, இல்லை ஸ்க்யூலண்ட் பிளான்ட்டு, இதுக்கு தான் எனக்கு க்ரேஸ் ரொம்ப அதிகம். நான் ஸ்க்யூலண்ட் பிளான்ட் அண்ட் இன்டோர் பிளான்ட்ஸ் பற்றின வீடியோஸ் மட்டும் நான் தனியாக இன்னொரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதோட கலெக்ஷனும் என்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதை நான் தனியாக நான் போடுறேன் உங்களுக்கு. அண்டு இதுவும் ஒரு இன்டோர் பிளான்ட்டோட வெரைட்டி தான். இது கோலியஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் செம்ம தியரிங்க. இது என்னென்னா லீஃப் எல்லாம் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இது ஃபைபர் ட்ரையாங்குலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட லீஃப் என்னென்னா ஹார்ட் பேட்டர்ன்லேயே இருக்கும். அண்டு லக்கிலி எனக்கு பிளான்ட் எப்படின்னா, நான் ஷாப் பண்ண பிளான்ட்டுமே எனக்கு லீஃப் ஷேப்பில் இருந்தது. இது சரியான மிராக்கிள்ங்க. ஷாப்பில் யூஸ்வலாக கிடைக்காது. அண்ட் இந்த டெய்ஸியோட மிராக்கிள் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது இது ஆரஞ்சு கலரில் இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அந்த ஆரஞ்சு ப்ளூம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு ப்ளூம் ஆனது என்னென்னா பிங்க் கலர்.
இன்ட்ரெஸ்டிங்கில். அண்ட் இந்த பிளான்ட்டோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்னென்னா, மேலே பிங்க் கலரில் இருக்கல, இதெல்லாம் ஆக்சுவலி ஒரு லீவ்ஸ். அந்த லீவ்ஸ் வந்து க்ரோ ஆக என்ன, அந்த பிங்க்கும் வந்து என்னென்னா க்ரீனாக மாறிடும். அண்ட் இது வந்து பார்க்க அழகாக இருக்குது. பட் இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் திங் இல்லை, இது வந்து ஒரு கீரை, வல்லாரக்கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரை வெரைட்டி. அண்டு கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸும் இருக்கும். பட் நான் ஸ்னாப்ஸ் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இனிஷியலாக நிறைய வெஜிடபிள்ஸ் நாங்கள் போட்டிருந்தோம். அதெல்லாம் சிலது வந்து என் பெட்டே வந்து நோண்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதுங்க டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுங்க. பட் தப்பி பொழிச்ச பிளான்ட்டுன்னு கொஞ்சம் இருக்குது, அதோட ஸ்னாப்ஸும் உண்டு, நிறைய உண்டுங்க ஸ்னாப்ஸு. என்னோடய கேலரியில் பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்குன்னு ஒரு எபிசோட் போகும். அண்ட் இது வந்து என்னென்னா கேஷ்யூ பிளான்ட். இது வந்து கேஷ்யூ பட்டு, அதோட பிக்கு. அண்ட் இது வந்து சப்போட்டா, சிக்கு ஃப்ரூட்டு. சொன்ன மாதிரி என்னோடய கேலரியில் பிளான்ட்டுக்கு தனியாக ஒரு எபிசோட் போகும், அண்டு பெட்ஸுக்கு தனியாக எபிசோட் போகும். இது வந்து கிரேப்ஸ் போட்டு க்ரீன் கிரேப்ஸ் நாங்கள் போட்டிருந்தோம். ஆக்சுவலி அந்த ஃப்ரூட்டோட ஸ்னாப் வந்து என்கிட்ட இல்லை, எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு, அந்த கிரேப் வெரைட்டி. அண்ட் இது வந்து வெண்டைக்காய், இந்த மாதிரி பேசிக் வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் போட்டிருப்போம். இது வந்து பலாப்பழம், ஒரு 2 பழமோ என்னமோ எங்கள் தோட்டத்தில் வந்தது அப்போது அது. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல். இந்த ட்ரீ எனக்கு ஏன் ஸ்பெஷல்னால் வந்து என்னோடய வீடு கட்டி 25 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. அந்த 25 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வச்ச பிளான்ட்டுன்னு பார்த்தா இது மட்டும்தான். இப்போ வந்து அது ட்ரீ ஆகிடுச்சு. இதை வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் டைம்லலாம் ஃபுல்லாக சீரியல்லாம் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ ரேஞ்சுக்கு டெக்கரேட் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அது தேவையில்லாமல் அதை எடுக்க வேண்டிய நிலைமை. அதை கட் பண்ணவே கூடாதுன்னு போராடி என் வீட்டில் மம்மி டேடிக்கிட்ட பேசி எப்படியோ நான் அதை ரிசர்வ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் வேறு வழி இல்லை, கட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு அதோடய ஹெட்டெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பேஸ் ஸ்டெம் மட்டும்தான் அந்த ட்ரீக்கு இருக்குது. இது ஒரு மெமரபிள் ட்ரீ எனக்கு ஆக்சுவலி. அண்ட் இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த அவுட்டோர் வெரைட்டி பிளான்ட்ஸ் தான் இதெல்லாம். அண்டு இது வந்து என்னென்னா வெந்தய செடி. ஆக்சுவலி பார்க்க நல்லா இருக்குல்ல, இது ஏதோ பஞ்சாக. இது வந்து சும்மா நான் வந்து வீட்டில் இருக்க வெந்தயத்தை வந்து அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டேன், அது இப்படி அழகாக வந்து க்ரோ ஆகிருக்கு. இது வந்து வெந்தயக்கீரை. உங்களுக்கு பிளான்ட்டை பற்றி வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அதை கண்டிப்பாக எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அது மட்டும் இல்லை, வேறு என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Bye.